இப்போ எனக்கு அப்படியே கேமரால இருந்து உள்ள வந்து அப்படியே வர மாதிரி அனிமேஷன் பண்ணியிருந்தேன் நான் வீடியோல. அந்த மாதிரி பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எம்டி கிரியேட் பண்ணணும். எம்டிங்கிறது என்னன்னா ஒரு டிரைவர் மாதிரி. அது என்ன பண்ணும், அதோட நீங்க எல்லாத்தையும் பேரண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை அனிமேட் பண்ணாலே எல்லாமே உங்களுக்கு அனிமேட் ஆகும். இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணி அனிமேட் பண்ண தேவையில்லை. ஒரு எம்டி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஷிஃப்ட் சி பிரஸ் பண்றேன். ஏன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டை நான் கீழே சென்டர் ஆஃப் த வியூ போட்டு கொண்டு வரதுக்காக. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இங்க வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துச்சு, இப்போ இங்க வந்துருச்சு. இப்போ ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணி எம்டி ஒரு கியூப் எம்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். கியூப்ங்கிறது இவ்வளவு பெருசா இருக்கும், அதுக்காக நான் கிரியேட் பண்றேன். இப்போ வயர் ஃப்ரேம் மோட் போயிட்டு இந்த சைரன், இந்த லைட் ஹோல்டர், அப்புறம் இந்த டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணுறேன் நான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரூட் டெக்ஸ்ட்டு, உள்ளே இருக்கிற ஃப்ளாட் டெக்ஸ்ட்டு, வெளில இருக்க டெக்ஸ்ட்டு, அப்புறம் இந்த சேலில் எல்லாமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி இதோட நான் பேரண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுனா, இதை நான் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் எல்லாம் மூவ் ஆகும். ஓ, இந்த லைட் பல்ப்ஸ் பேரண்ட் பண்ணால் முட்டோம், அதையும் பேரண்ட் பண்ணிடலாம். என்ன பண்ண, அந்த பல்ப்லாம் செலக்ட் பண்ணுறேன். பல்ப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைட்ஸ் கிரியேட் பண்ணணும், அதையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, லைட் பல்ப்ஸையும் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதோட செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஜி ப்ரெஸ் பண்ண எல்லாம் மூவ் ஆகுது. ஏதோ 2 மட்டும் செலக்ட் ஆகல, என்ன 2 செலக்ட் ஆகல. ஓகே, இந்த லைட் பிரச்சனை இல்லை, இது வந்து ரிம் லைட்டு, இதையும் நான் செலக்ட் பண்ணி இதோட நான் பேரண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ அனிமேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாமல் இந்த எம்டியை மட்டும் நான் செலக்ட் பண்ணி மூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இங்கே செட் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ரேமில் எனக்கு எவ்வளோ ஃப்ரேம்ஸில் எனக்கு உள்ளே வரணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 செகண்ட்ஸில் எனக்கு வந்து உள்ளே வரணும். ஸோ என்ன பண்ணுறேன், 2 செகண்ட்ஸ், ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஸோ ரெண்டர் செட்டிங்ஸில் போய்ட்டு நான் எவ்வளோ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணிக்கலாம். இதில் போனீங்கன்னா இங்கே 24 ஃப்ரேம்ஸில் இருக்குது. ஸோ 24 ஃப்ரேம்ஸுக்கு ஒரு செகண்ட் அப்படிங்கிறப்போ 24 ஃப்ரேம்ஸில் வச்சு 24 + 20 48 ஃப்ரேம்ஸ். 48 ஃப்ரேம்ஸில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கீ பண்ணுறேன். ஐஎஸ் ப்ரெஸ் பண்ணி ஒரு கீ பண்ணுறேன். இந்த கீ விழுந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் போய்ட்டு இது நல்லா பின்னாடி மூவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ கீ ஆன் பண்ணிக்கிறேன். ஆட்டோ கீ ஆன் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணி பின்னாடி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பொசிஷன் கீழே பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரேன். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆர் ப்ரெஸ் பண்ணி இசட் ஆக்சஸில் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்குறேன். கீழே இறக்கி கேமராவோட அந்த சைரன் நல்லா தெரியும் எனக்கு, அதுக்காக நான் வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். கிட்டாக இருக்கணும் எனக்கு சைரன். ஏன்னா அனிமேஷன் அப்படி தான் பண்ணியிருந்தேன். இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். ரொட்டேட்டாக எனக்கு போய் அங்கே நிற்கும். ஸோ அங்கே போய் நின்ன உடனே எனக்கு ஸ்டாட்டிக்காக நிற்காமல் எனக்கு லைட்டாக ரொட்டேஷன் இருக்கணும். அப்படின்னா 48 இன்னொரு 62 ஒரு 60 ஃப்ரேம்ஸுக்கு எனக்கு இப்படி ஒரு ரொட்டேஷனும், அடுத்த ஒரு 10 ஃப்ரேம்ஸுக்கு எனக்கு இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் இப்படி ரொட்டேஷனும், அடுத்த ஒரு 20 ஃப்ரேம்ஸுக்கு எனக்கு வந்து இப்படி ரொட்டேஷனும், இல்லை இப்படி லைட்டாக இப்படி ரொட்டேஷனும் இப்படி பண்ணிவிட்டு திருப்பி ஒரு இன்னொரு 20 ஃப்ரேம்ஸுக்கு எனக்கு வந்து இப்படி ரொட்டேஷன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், எனக்கு அப்படியே வந்து ப்ளே ஆகிட்டு எனக்கு இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம். இந்த கீ ஃப்ரேம்ஸ் எப்படி செலக்ட் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணி இது பாருங்கள், சென்டர் பாயிண்ட் எந்த இடத்துல வச்சுட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக எனக்கு ஸ்கேல் ஆகும். சரி, பார்த்தீங்கன்னா எனக்கு இது பாருங்கள் இப்படி எனக்கு அனிமேட் ஆகும். ஸோ இப்படி தான் அந்த ரெண்டர் அலர்ட் சேல் அனிமேஷன் பண்ணது. ஸோ அந்த லைட்டும் எனக்கு சென்டரில் லைட்ஸும் க்ளோ ஆகிட்டே இருக்கும், ஆஃப் ஆன் ஆகிட்டு இருக்கும். எனக்கு இப்படி வரும். ஸோ லாஸ்ட்டாக 200 ஃப்ரேம்ஸ்க்கு எனக்கு அப்படியே ஸ்டாட்டிக்காக நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி ஆர் சிட் ஆக்சஸில் செட் பண்ணிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சஸில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 250 ஃப்ரேம்ஸுக்கு எனக்கு அப்படியே இது முன்னாடி வர மாதிரி வச்சா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் அந்த ரெண்டர் அலர்ட் சேல் அப்படிங்கிற அனிமேஷன் பண்ணது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி ரெண்டர் பண்ணுறது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ நான் ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் நான் ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணி பார்க்குறேன். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது, லைட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு எஃபெக்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டர் செட்டிங்ஸ் போங்க. ரெண்டரில் இங்கே வந்து எனக்கு மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் 10 இருக்கும். இதை வேணால் ஒரு 50 வச்சுக்கலாம் நீங்கள், உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. அப்புறம் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இது எனக்கு சைஸ் என்ன சைஸ் உனக்கு வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கொயர் சைஸ் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹெச்டி சைஸ் வேணும்னா ஹெச்டி சைஸ் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ரேம்ஸ், இப்போ 1 to 250 ஃப்ரேம்ஸ் நான் அட்மிட் பண்ணியிருக்கேன், அதை இங்கே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் எங்கே சேவ் பண்ணுங்கிற அவுட்புட். ஸோ இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நானே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ரெண்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே RASன்னு போடுறேன். ரெண்டர் அலர்ட் சேல் போட்டு நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அந்த இடத்துல சேவ் ஆகிடும் சீக்வன்ஸாக. நான் இங்கே போய் ரெண்டர் அனிமேஷன் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து எனக்கு ரெண்டர் ஆகிட்டு வரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எனக்கு வந்து 3 minutes 3 seconds ஆகுது ஒரு ஃப்ரேமுக்கு. ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த சிஸ்டம், உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகிறதும் ஸ்லோவாக ரெண்டர் ஆகிறதும் சொல்ல முடியும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டர் ஆகிடுச்சு, நம்மளுக்கு எல்லா ஃப்ரேம்ஸ் ரெண்டர் ஆகிடுச்சு.
இப்போ அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் எப்படி பிளெண்டர்லேயே பார்க்கறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே மேலே இந்த எடிட் டைப்பில் போயிட்டு மூவி கிளிப் எடிட்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவி கிளிப் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இமேஜ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. இல்லை ஓப்பன் கிளிக் பண்ணுங்க. ஸோ எங்கே நீங்கள் ரெண்டர் பண்ணியிருக்கீங்களோ அதில் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி ஓப்பன் கிளிப்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். அப்படி ப்ளே பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸ்மூத்தாகவே உங்களுக்கு ப்ளே ஆகுனா ரெண்டர் ஆயிடுச்சு அவுட்புட் அதனால. ஸோ இப்படி தான் பிளெண்டரில் ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி அதை அனிமேட் பண்ணுறது. மீண்டும் இன்னொரு நல்ல டுட்டோரியலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.